தேமுதிகவை வைத்து அதிமுக போடக்கூடிய கணக்கு என்னங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தேமுதிகவுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் 2024 கூட்டணி வைக்கப்பட்டது. அதிமுக தேமுதிக கூட்டணி அமைந்தது அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாலும் கூட சீட்டு இல்லை, அது நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒப்பந்தமும் போடலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மறுத்தார். இருந்தாலும் தங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தேமுதிக இருந்தாங்க. அது தொடர்பாக சுதீஷும் கூட எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருந்தார். இப்படி தொடர்ச்சியாக அடுத்த நகர்வுகள் போயிட்டு இருந்த சமயத்தில் அதிமுக சார்பாக 2 பேர் யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. தேமுதிகவுக்கு கொடுக்கப்படுமா, பாமகவுக்கு மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளாக இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு கிடைச்சல 2 பேரும் அதிமுக சேர்ந்தவங்க தான், அதிமுகவுக்கு தான் 2 சீட்டும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அதிமுக அறிவிச்சிட்டாங்க. அப்போது தேமுதிக எப்படி சமாதானப்படுத்துறாங்க அப்படின்னா, தேமுதிகவுக்கு இந்த முறையில் அடுத்த முறை சீட்டு வழங்கப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதிமுக சொல்லியிருக்காங்க. இதை தேமுதிகவும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவுக்கு அடுத்த ஆண்டு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படும் அப்படின்னு அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்தார். எல்லா கட்சிகளுமே தேர்தலை நோக்கியே அரசியல் பண்ணுறாங்க, எங்கள் நிலைப்பாடும் அதுவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க. தேமுதிகவுக்கு மாநிலங்களவை இடத்தை அதிமுக ஒதுக்காதது ஏன், பின்னணியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் விரிவாக. அதாவது தமிழ்நாட்டில் ஜூன் 9ஆம் தேதி என்று மாநிலங்களவை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. திமுகவில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான வைகோ, வில்சன், MM அப்துல்லா, சண்முகம் ஆகியோருடைய பதவிக்காலம் ஜூலை மாதம் நிறைவடைய இருக்கின்றது. அதிமுக சார்பாக மாநிலங்களவைக்கு தேர்வான அன்புமணி ராமதாஸ், சந்திரசேகர் இவங்களுடைய பதவிக்காலமும் முடிவடைகிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் அடிப்படையில் 4 மாநிலங்களவை இடங்களுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. வில்சன், கவிஞர் சல்மா, சேலம் SR சிவலிங்கம் இவங்க எல்லாமே திமுக சார்பாக போட்டியிடக்கூடியவங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த அறிவிப்பு வெளியிட்டார். அந்த இடத்துல கமலஹாசன் போட்டியிருக்கார். மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல கமலஹாசன் போட்டியிருக்கார். இதன் மூலமாக முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்குள் செல்கிறார் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன். இது அந்த கட்சியினருக்கு ஒருவித உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற மாற்று கருத்து கிடையாது. இப்போ திமுக ரூட்டு கிளியர். 3 வேட்பாளர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள், ஒரு வேட்பாளர் கூட்டணியாக இருக்கக்கூடிய ஏற்கனவே அளித்த வாக்குறுதி ஒப்பந்தம் அடிப்படையில் மக்களின் மையத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்படியாக 4 பேர் யார் அப்படிங்கிறத முதல்ல திமுக அறிவித்தாங்க. அதே நேரம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியின்படி தங்களுக்கு ஒரு இடம், மாநிலங்களவை ஒரு இடத்தை அதிமுக ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அதிமுக சைடில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முன் வச்சுட்டு வந்தாங்க. எப்படி திமுக அவங்க கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் மக்களின் மையத்துக்கு ஒரு இடம் கொடுத்தாங்களோ, அதே போன்று அதிமுகவும் அவங்க கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அப்போது ராஜ்யசபா சீட் தொடர்பாக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் பிரேமலதா சொல்லியிருந்தாங்க. இது ஏற்க மறுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு அப்படி எந்த வாக்குறுதிகளும் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு மறுத்தார். இதுக்கு பதில் கொடுத்த பிரேமலதா, ஜனவரி 9 அன்று கடலூரில் எங்களுடைய கட்சியின் மாநாடு நடைபெற இருக்கு, அப்போது எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொன்னார் பிரேமலதா விஜயகாந்த். என்ன நிலைப்பாடு அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. பொறுமை கடலிலும் பெரியது, பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்ற பதில் மட்டுமே கொடுத்தாங்க பிரேமலதா விஜயகாந்த். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய KP முனுசாமி, இந்த நகர்வுலாம் போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் KP முனுசாமி தான் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக தொடர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ தொடர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு சீட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு எல்லாருக்கும் தோணுச்சு. ஆனால் அப்படி இல்லை. 2 ராஜ்யசபா இடங்கள்லையுமே அதிமுக போட்டியிடுறது, அதிமுகவே போட்டியிடுறாங்க அப்படின்னு KP முனுசாமி சொல்லிட்டாரு. அப்போ தேமுதிக எப்படி தொடர்றாங்க அப்படின்னு நம்ம கேள்வி வரும் இல்லையா? இப்போ 2 வேட்பாளர்கள் யார் அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்ட அதிமுக அவை தலைவர் தனபால் மற்றும் வழக்கறிஞர் ES இன்பதுரை, இவங்க 2 பேரும் போட்டியிடுறாங்க அப்படின்னு அறிவித்தார் KP முனுசாமி. இது தொடர்பாக செய்தியாளர்கள் பேசும்போது பிரேமலதா, தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் உறுதி செய்யப்பட்டது, அது தொடர்பாக கடிதம் மூலமாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க.
இப்போ 2025 கிடையாது, 2026ஆம் ஆண்டு தரதா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பிரேமலதாவும் சொல்லிட்டாங்க. அப்போது தேமுதிக பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியிலே தேமுதிக இருந்தாதான் சீட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுக கணக்காக இது பார்க்கப்படுகிறது. இதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய பின்னணியாக இருக்கின்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவோடு தொடரணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஆனால் ராஜ்யசபா சீட் இப்போ கிடையாது, அடுத்த ஆண்டு கொடுக்குற அப்படிங்கிற கணக்கை போட்டு அதை சுமூகமாக முடிச்சு வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற வகையில் தான் அது பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒப்பந்தம் கையெழுத்தான போதும் வருடம் குறிப்பிடப்படலை. அதை பற்றி கேட்டபோது வருடம் எழுதி தரக்கூடிய வழக்கம் கிடையாது, உங்களுக்கு தருவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இப்போது அந்த நிலைப்பாட்டை கடலூர் மாநாட்டில் அறிவு அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் தெரிவிச்சிருந்தாங்க. சீட் கொடுக்கும் அளவுக்கு தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா அப்படிங்கிறது வேற விஷயம். இந்த மாதிரி இப்போ பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது 2026 சீட் உறுதி என்று அதிமுக சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறாங்க. அதை தாண்டி பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதோட பின்னணி என்ன அப்படின்னு நம்ம அலசும் போது தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா சீட் கொடுக்கும் அளவுக்கு அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் அதை கௌரவ பிரச்சனையாக தேமுதிக பார்த்தாங்க அப்படின்னா கூட்டணியில் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். 2% வாக்குகள் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் கூட சட்டமன்ற தேர்தலில் அதன் முக்கியத்துவம் தேவைப்படும். 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணியாக அமைக்கணும் அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய விரும்பினார்னா இது எல்லாம் சரி செய்யப்படணும். இல்லைனா கூட்டணி அமையாது, பெரிய கூட்டணி அமையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது அதிமுகவுக்கு அவசியமானது. இந்த நேரத்தில் இதை நம்பியே கடந்த தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாமகவுக்கு தலா ஒரு சீட் ராஜ்யசபா சீட் அதிமுக ஒதுக்குனாங்க. ஆனால் அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பக்கம் நிற்கலை. கூட்டணி அவசியம் அப்படிங்கிற நிலை இருக்கும்போது அவங்களுக்கு இடங்களை ஒதுக்குவது சரியானது என்கிற கருத்தையும் சிலர் முன்வைச்சாங்க. இப்போ கட்சியினுடைய சின்னம் என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கு. அது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருக்கு நீதிமன்றத்தில். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இரட்டை இலைக்கு ஏதேனும் சிக்கல் வந்தது அப்படின்னா அதிக இடங்களை கேட்பதற்கு பாஜக முன்வரலாம். அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சின்னத்தை ஒதுக்கீடு செய்யும் போது சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுக்குழு உறுப்பினர்களுடைய பலத்தை தேர்தல் ஆணையம் கவனிக்கும். நாடாளுமன்றத்தில் அதிமுகவுடைய உறுப்பினர் பலம் சுருங்கிவிட்டால் அது கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார்னு சொல்லப்படுது. மாநிலங்களவையில் கூடுதல் இடங்கள் இருந்தால் மத்திய அரசு மசோதாக்களை தாக்கல் செய்யும் போது தங்கள் செல்வாக்கு கூடும் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கும். அந்த அடிப்படையில் அதிமுக போட்டியிடுறாங்க. ரெண்டு பேருமே அதிமுக தான். தேர்தல் ஆணையத்திடம் நாடாளுமன்றத்தில் தங்கள் கட்சியின் பலம் என்ன என்பது குறித்து குறிப்பிடுவது முக்கியமானதாக இருக்கும். வேட்பாளர்கள் நியமனத்தில் பட்டியல் பிரிவு மற்றும் நாடார் சமூகத்துக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. காரணம் அதிமுக அப்படிங்கிறது சில குறிப்பிட்ட சமூகங்கள் பேரை சொல்லி அந்த சமூகங்களுக்கு தான் முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அதை மையப்படுத்தி அதிமுக இருக்குன்னு சொல்லப்பட்டது. அந்த விமர்சனமும் உடைக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. அதே தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய கணக்காக பின்னணி திட்டமாக இருக்கின்றது.